குழந்தைகள் முதல் பெரியோர் வரை விரும்பி சுவைக்கும் பிரியாணியின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பிரியாணி தெற்கு ஆசியாவில் உருவான ஒரு அரிசி உணவாகும். பொதுவாக அரிசி, இறைச்சி, அதாவது ஆடு, மாடு, கோழி இறைச்சி அல்லது கடல் உணவுகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் கலந்து தயாரிக்கப்படும் ஒரு உணவாகும். அரிசி, நெய், மஞ்சள், மிளகு, புன்னை இலை ஆகியவற்றோடு இறைச்சியை கலந்து பண்டை தமிழர்கள் உண்டதாக இலக்கியங்கள் கூறுகின்றன. அதற்கு ஊன் சோறு என்று பெயரிட்டதாகவும் கூறுகிறார்கள். இன்றைய வழக்கில் உள்ள பிரியாணி என்ற வார்த்தை ஈரானான பெர்ஷியா என்ற மொழியிலிருந்து வந்த உருது சொல் என்று நம்பப்படுகிறது. பார்சி மொழியில் பிரியன் என்றால் வறுத்த அல்லது வறுக்கப்பட்ட உணவு என்று பொருள்படுகிறது. இருப்பினும் பிரியாணியின் மூலம் பெர்ஷியாவா அல்லது அரேபியாவா என்ற விவாதம் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மங்கோலிய பேரரசரான தைமூர் என்பவர் இந்தியாவின் மீது 1398 இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார். அப்போது போர் வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பிரத்யேக உணவு என்று சொல்லப்படுகிறது. கடல் மார்க்கத்தில் வணிகத்தில் ஈடுபட்டு வந்த அரேபியர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்கள் மூலம் பிரியாணி இந்தியாவில் பரவியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருமுறை போர் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வருகை தந்த ஷாஜகானின் மனைவியான மும்தாஜ் போர் வீரர்களின் நிலையை கண்டு மிகவும் மனம் வருந்தியதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் ஊட்டச்சத்து குறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் அரிசியையும் இறைச்சியையும் சேர்த்து ஒரு உணவாக மும்தாஜ் உருவாக்கியதே பிரியாணி என்ற வரலாற்று தகவல்களும் உள்ளன. மைசூர் திப்பு சுல்தான் கோட்டையில் பல சைவ இந்து சமையல்காரர்கள் மூலம் பரவியதுதான் பல்வேறு காய்கறிகளை சேர்த்து செய்யக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி. இப்படித்தான் இந்தியா முழுவதும் பிரியாணி பரவி நம்ம அனைவரின் மனதையும் கொள்ளையடித்தது. பாரம்பரிய உணவுகள் எத்தனையோ இருக்க நம் உணர்வோடு கலந்து ஒன்றாகிவிட்டது பிரியாணி. கிராமங்களில் கிடாவெட்டு நிகழ்வில் கூட பிரியாணி இடம்பெறும் அளவிற்கு அது தமிழர்களின் எல்லா மட்டங்களிலும் சென்று தேர்ந்திருக்கிறது. 3 நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களின் முதல் தேர்வு பிரியாணிதான். கிராமங்களில் வீதிதோறும் தெருவிளக்கு உண்டோ இல்லையோ ஒரு பிரியாணி கடை இருப்பது கண்கூடு. நினைத்தாலே நாக்கில் உமிழ்நீரை வரவழைக்கும் சக்தி படைத்த பிரியாணி இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த உணவாக போனதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் அதனுடைய தாயகம் இந்தியா அல்ல என்பதுதான் ஆச்சரியம். 1 பிளேட், அரை பிளேட், குவார்ட்டர் பிளேட் என்பது போய் இப்பொழுது 1 கிலோ பிரியாணி, பக்கெட் பிரியாணி என்கிற அளவுக்கு பிரியாணி மக்களின் மனதை கவர்ந்து விட்டது. மொகல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி என்று அதன் வகைகளும் நீண்டு கொண்டே போகிறது. எத்தனை வகை பிரியாணி வந்தாலும் நம் பாய் வீட்டு பிரியாணியை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை. பிரியாணிக்கு பயன்படுத்தும் அரிசி பாஸ்மதி அரிசி அல்லது சீரக சம்பா என்று சொல்லப்படும். பிரியாணியுடன் எந்த வகையான இறைச்சியை சேர்த்தாலும் உடனே செரிமானம் ஆவதற்கு காரணம் அதனுடன் சேர்க்கப்படும் பட்டை, கிராம்பு, லவங்கம், புதினா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி போன்றவை ஆகும். இந்த மசாலா பொருட்களுக்கு எளிதில் செரிமானம் செய்யும் சக்தி உண்டு. இத்துடன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வழங்கப்படும் கத்தரிக்காய் கிரேவியில் உள்ள கத்தரிக்காய்க்கு செரிமானத்தை எளிதாக்கும் மருத்துவ குணம் உண்டு. பிரியாணி என்பது ஒரு சுவையான மற்றும் திருப்திகரமான சரிவிகித உணவு. இதனால்தான் இதை போர் வீரர்களுக்கு அளிக்கப்படும் பிரத்யேக உணவாக கருதினர். இது பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் சமூக கூடங்களுக்கு தகுந்த உணவாக கருதப்படுகிறது.